சுகர் கட்லாம் கண்டிப்பாக இந்த அல்வா முன்னாடி தோற்று போயிடும். சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? அட நானே செஞ்சுட்டேன், நல்லா இருந்துச்சு. அப்போ உங்களுக்குலாம் செய்ய முடியாதா? சூப்பராக செஞ்சுருவீங்க. ஒரு கோதுமை மாவை கரைச்சிட்டு தண்ணி தெளிஞ்சோன்னா அந்த மாவு இதில் சேர்த்துக்கணும். இப்போ அது கூடவே கொஞ்சம் திக்காக இருக்கிற தேங்காய் பாலும் அது கூட சேர்த்துட்டேன். இது நான் ஒரு வீடியோ பார்த்து தாங்க செஞ்சேன். அந்த தேங்காய் பால்லேருந்து எண்ணெய் திரண்டு நெய் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் இதை செய்ய ஆரம்பித்தேன். பட் என்னோடய பொறுமை ரொம்ப சொதிச்சிருச்சு அந்த அல்வா. கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு நெக்ஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணிக்கிட்டேன். பக்கத்துலேயே சுகர் எடுத்து அந்த கேரமலைஸ் பண்ணோம் இல்லையா, அதையும் இந்த மிக்சரோட தலையில் அப்படியே கொட்டிட்டு அப்படியே இந்த ஷேடோ பார்க்கணுமே அப்படியே கலரும் போது. ஆனால் என்ன கொஞ்சம் காசு கொடுத்தா கடையிலே கிடச்சிரும். இதை நான் செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கிச்சனில் இருந்தேன்னு நினைக்கிறேன். வீட்டில் கொஞ்சமாக கற்கண்டு இருந்துச்சு, கற்கண்டு சேர்த்து உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டு, எனக்கு அந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரலைங்க. ஆனால் கொஞ்சம் கூட நான் எண்ணெய் போடலை. அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டு எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. அவங்க இதில் நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வந்துருந்துச்சு. எனக்கு அந்தளவுக்குலாம் பொறுமை இல்லைப்பா. ஆனால் இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள்.